எப்படி இருக்குது இன்றைய அரசியல் சூழ்நிலை? தமிழ்நாட்டில் ஒரு நித்தியம் இல்லாமல் இருக்குது. ஒரு நிச்சயமின்மையை நிலவுகிறது. அதை சரி செய்ய திமுகவும் போராடுகிறது, அதிமுக முயற்சிக்கிறது, தம்பி விஜய் கனவு காணுகிறார். சந்திச்சிருக்கீங்களா அவர் எப்போது? விஜய இல்லை இல்லை, சந்திச்சதில்லை, சந்திக்கணும்னு நோக்கமும் இல்லை. அங்கேருந்து அழைப்பு வந்தா யாரோ ஒரு ஆள் நீங்கள் வில்லிங்காக இருக்கீங்களா விஜய் கட்சியில் சேரன்னு கேட்டாங்க. இல்லைன்னு. விஜய் அழைத்தா சேர மாட்டிங்களா? எளிவந்தவன் இறைவன் அப்படிம்பாங்க. எளிவந்தன இறைவனே ஒரு கூலிக்காரனாக வரான். எங்கே? மதுரையில். உலகத்தை படைத்து பாதுகாத்து பரிபாலிக்கிற பரம்பொருளே ஒரு வந்தி என்கிற கிழவிக்கு ஆக அவன் ஒரு கூலிக்காரனாக வரான். தலைவர்கள் அப்படி இருக்கணும்னு நான் எதிர்பார்க்கிறவன். அந்த குணமெல்லாம் தம்பிகிட்ட இல்லை. அதுதான் அதுக்கு காரணமா? ஆமாம், தொடர்பு கொள்ள முடியாதுல்ல. என் தகுதிக்கு நம்ம போய் புஷி ஆனந்துக்கு வாசலில் போய் நிற்க முடியுமா? என்னங்க இது? அதெல்லாம் முடியும். ஜெயலலிதாவும் அப்படி தானே தொடர்பு இல்லைக்கு வெளில தான் இருந்தாங்க. நம்ம நான் அவங்கள்ட்ட கேட்டேனே, உங்களை தொடர்பு கொள்ளா நான் என்ன செய்யணும்னு கேட்டேன் முதல் சந்திப்பில். எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஓபிஎஸ்கிட்ட சொல்லுங்கள், இல்லைன்னா பூங்குன்னிட்ட சொல்லுங்கள் அப்படின்னாங்க. நான் பொதுவாக சிபாரிசுக்கு போக மாட்டேன், எதுவும் கேட்க மாட்டேன். இது இதை கன்வே பண்ணணும்னு சொன்னால் பூங்குன்னிட்ட சொன்னார், சொல்ல போகிறாரு, அவ்வளோதான். வேறு ஒன்றுமே இல்லையே. இது அப்படியும் இல்லையே.